என்னைக்குமே ரெண்டு பேர் தெளிவா இருப்பான். நல்லா படிச்சவன் தெளிவா இருப்பான், நல்லா படிக்காதவன் ரொம்ப தெளிவா இருப்பான். படிச்சவனுக்காக ஒரு பதட்டம் இருக்குங்க. ஐயோ நான் படிச்சது வந்துடணும், எல்லாம் படிச்சிருக்கோம், கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுற போறாங்க அப்படி இப்படின்னு. இந்த படிக்காதவன் படிச்சவனையும் சேர்த்து குழப்பிட்டு அவன் நிம்மதியா இருப்பான். அதாவது இந்த போர்ஷன்ல இருந்து கேள்வியே வர வாய்ப்பே இல்லை. பாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு கொஸ்டினே இந்த பாடத்துல இருந்து வந்ததில்லை, பிக் கொஸ்டின்ல அப்படின்னு வச்சுங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்ததே இல்லைன்னு மேம் சொல்றாங்க. இவனும் படிச்சிருக்க மாட்டான். படிச்சவன் எக்ஸாம்பிளுக்குள்ள போறப்ப இந்த ரெண்டு படிக்காத போயிடும், மச்சான் யாரா இப்படி குழப்பி விடுறான் பாரு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, ஏய் என்னடா நல்லா நான் நல்லா படிச்சிட்டேன், அந்த சப்ஜெக்ட்ல அந்த கொஸ்டின் படிச்சிட்டியா? என்னடா அதான் வராதுன்னாங்க. வருமா? நீ படிச்சிட்டியா? நான் அது மட்டும் தான் படிச்சேன். முடிஞ்சு போச்சு. படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஒரு பையன் சொல்றான், எல்லாமே தெரியாது, அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தெரியாத கேள்வியை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஏன்னா அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க. என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க.